எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இந்த புனிதமான இறை இல்லத்திலே நம் மீது சுன்னத்தான இந்த இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மக்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுண மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கடந்த 3 நாட்களாக குடும்ப உறவு சம்பந்தமான விஷயங்களை பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹ்மின், உறவு முறையை துண்டித்து வாழக்கூடியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத், தான தர்மங்கள், இவைகளெல்லாம் பலன் தருமா என்று தெரியவில்லை. ஆனால் உறவு முறையை துண்டித்து வாழக்கூடியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். எனவே உறவு முறையை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உறவு நண்பர்களை முன்னிலைப்படுத்தி உறவை துண்டாடிவிடக் கூடாது. நண்பர்களுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய நாம் நம்முடைய உறவுகளை நேரம் கொடுக்காமல் அவர்களை விட்டுவிடக் கூடாது. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளை நாம் அப்படியே விட்டுவிடக் கூடாது. நண்பர்கள் என்ற உறவு என்பது நாம தேர்ந்தெடுத்துக் கொண்ட உறவு, நாம தேர்ந்தெடுத்த உறவு. யாரை வேண்டுமோ நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் உறவு, இரத்த சொந்த வந்த உறவு என்பது அல்லாஹ்வா நமக்கு தேர்ந்தெடுத்த உறவு. இவர்தான் உனக்கு வாப்பா, உம்மா, அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை, சாச்சி, சின்னப்பா, பெரியம்மா, பெரியவாப்பா, கண்ணாமா, கண்ணாப்பா, தாதா, தாதி, நானா, நானி, பூட்டம், பூட்டி. இந்த உறவுகள் எல்லாம் நாம் தேர்ந்தெடுத்த உறவுகள் அல்ல, அல்லாஹ் நமக்காக வேண்டி தேர்ந்தெடுத்த உறவு. இந்த உறவுகளை ஒருபொழுதும் நான் துண்டித்து விடக்கூடாது. அதிலே உறவு முறைகளில் மிக முக்கியமான உறவு கணவன் மனைவி என்ற உறவு. கணவன் மனைவி என்ற உறவு வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் சொல்லுகிறார், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் தஆலா தான் ஒருவன் இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக, நான் ஒருவன் இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக, சாட்சியாக அல்லாஹ் சூரியனை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். சூரியனை பார்க்கவில்லையா? நட்சத்திரங்களை பார்க்கவில்லையா? சந்திரனை பார்க்கவில்லையா? ஆர்ப்பரிக்கும் அலைகடலை பார்க்கவில்லையா? விண்ணை முட்டி இருக்கக்கூடிய மலைகளை பார்க்கவில்லையா? வானத்தை பார்க்கவில்லையா? பூமியை பார்க்கவில்லையா? இந்த பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக, சாட்சியாக இருப்பது போல உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமாரை நாம் படைத்தோம். லிதஸ்குனு இலைஹா, அவளின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. சுகூன் மனைவியின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். பொன்னாலோ பொருளாலோ
இடத்தாலோ எதுவும் உங்களுக்கு அமைதியை தந்து விடாது. கட்டிய மனைவி மூலமாக மட்டும்தான் அமைதி என்பது நமக்கு கிடைக்கும். அதனால்தான் அல்லாஹ் ஆதமை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம், யா ஆதம் உஸ்குன் அன்ட வ ஸௌஜுக ஃபில் ஜன்னah, ஆதமே நீயும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் சுக்கூனாக இருங்கள் என்கிறான் அல்லாஹ். சுக்கூன்கிற வார்த்தை மனைவியிடம் மட்டும்தான் கிடைக்கும். வஜஅல பைனகும் மவத்தத வரஹ்மா, அல்லாஹ் சொல்றான், உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமாரை படைத்தோம். உங்கள் மனைவியை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், பேசியிருக்க மாட்டீர்கள். திருமணம் என்ற ஒப்பந்தத்திற்குள் இருவரும் இணைகிற பொழுது கபில்து நிக்காஹா சொல்வார் இல்லையா, உங்கள் திருமணத்தை ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ் ஒப்புக்கொண்டேன், முடிஞ்சு போச்சு. ஒப்புக்கொண்டேன் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த பெண்மணி உங்களுக்கு மனைவியாக ஆகிவிடுகிறாள். எந்த பெண்மணியை பார்ப்பது ஹராம், எந்த பெண்ணோடு பேசுவது ஹராம், எந்த பெண்ணோடு தனிமையில் இருப்பது ஹராம், எந்த பெண்ணை தொடுவது ஹராம். ஆனால் இந்த ஒரு வார்த்தையின் மூலம் எல்லாம் ஹலாலாக ஆகிவிட்டது. அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனகும் மவத்தத வரஹ்மா, உன்னுடைய மனைவி நீ பார்த்திருக்க மாட்டாய், பேசியிருக்க மாட்டாய், எந்த தொடர்பும் கிடையாது. திருமணம் என்ற ஒப்பந்தத்திற்குள் இணைந்ததற்கு பிறகு உங்கள் இருவருக்கும் மத்தியில் அன்பையும் காதலையும் நாம் ஏற்படுத்தினோங்கிறார். காதலையும் அன்பையும் நாம் ஏற்படுத்தினோம். திருமண உறவு முறையை குறித்து சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கிறதுங்கிறார் அல்லாஹ். அருமை தோழர்களே, திருமண உறவு என்பது இது சாதாரணமான உறவு அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல, எவன் ஒரு மனிதன் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கணவனை பற்றி மனைவியிடத்தில் இல்லாததையோ, மனைவியை பற்றி கணவனிடத்தில் இல்லாததையோ சொல்லுகிறானோ, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னால், திருமண உறவை எவ்வளவு பலப்படுத்துகிறார்கள் பாருங்கள், எவ்வளவு பலப்படுத்துகிறார்கள் பாருங்கள். திருமணம் என்பது சாதாரணமானது அல்ல. சந்ததியை உருவாக்கக்கூடியவர்கள், உங்களுடைய குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கணவன் மனைவி என்ற உறவு. இந்த உறவு என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய உறவு அல்ல. நாளை மறுமை நாளையில் சொர்க்கம் வரைக்கும் தொடரக்கூடிய உறவு. எந்த கணவனை நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்களோ, எந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்களோ, அதே பெண் தான் நாளைக்கு சொர்க்கத்திலும் உங்களுக்கு மனைவி. அதேதான் கணவன் தான் நாளை சொர்க்கத்திலேயும் உங்களுக்கு கணவன். உங்களோடு அவர்களும் இபாதத் செய்திருப்பார்களேயானால், ஈமான் கொண்டிருப்பார்களேயானால், குர்ஆன் சுன்னாவின் படி வாழ்ந்திருப்பார்களேயானால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத். அதனால்தான் இந்த கணவன் மனைவியுடைய உறவு விஷயத்தில் மார்க்கம் அதிகமாக பேசுகிறது, மார்க்கம் அற்புதமாக பேசுகிறது. இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தலாக்கு, எங்கு பார்த்தாலும் ஹுலா என்று பெருகிக் கொண்டிருக்கிறது. காரணம், இந்த திருமணத்தினுடைய மாண்பையும் திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் அறியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான். அதனால இன்னைக்கு பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கணவன் மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை குறித்து பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். முதலாவது, பெண்கள் கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிற, அலா இன்ன லக்கும் அலா நிசாயிக்கும் ஹக்கா வலி நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கா, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, அதே போல மனைவிமார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ரெண்டு பேருக்கு சமமான கடமைகள். நம்ம எப்படி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ, அதே போல பெண்களாகிய மனைவிகள்
கணவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. இந்த கடமையை நம்ம சரியா செய்கிறோமான்னு நம்ம பார்த்துக்கணும். சரியாக செய்கிற பொழுது குடும்ப மார்க்கம் வரையறுத்து இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை அவர்கள் பெறுவார்கள். மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, பெண்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் செல்வது ரொம்ப எளிமை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒமன் ஸல்லத் ஹம்ஸஹா, எந்த பெண்மணி ஐவேளை தொழுகை தொழுகிறாளோ, வஸாமத் ஷஹரஹா, வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு வைக்கிறாளோ, வஅதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்படுகிறாளோ, அவருடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறாளோ, நாளை மறுமை நாளையில் அவளுக்கு சொல்லப்படும் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய எந்த வாசல் வேண்டுமானாலும், எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ நுழைந்து கொள்ளலாம். இது ஒரு ஆண்களுக்கு கிடைக்காது. அவன் தலைகீழன்னு தண்ணி குடிச்சாலும் கிடைக்காது. ஆண்களுக்கு இந்த சிறப்பு அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய 8 வாசல்கள் வழியாக வேண்டுமானாலும் நுழையக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்களோ என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர், அவர்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் ஆதரவிக்கிறேன் என்று சொன்னார்கள். என்றால் ரொம்ப ரேரான மனிதர்கள் மட்டும்தான் நுழைவார்கள், அதில் அபூபக்கர் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது பெண்களுக்கு அல்லாஹ் மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு. ஐவேளை தொழுகை, வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு, கணவனுக்கு கட்டுப்படணும், கற்பை பாதுகாத்துக் கொண்டால் போதும், அவ்வளவுதான். அவர்கள் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நுழையலாம். இதில் தான் கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. அதுல முதலாவது கடமை என்ன தெரியுமா? முதலாவது தாஅத்து ஸௌஜி பில் மஅரூஃப், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாய், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். பெண்கள் ஆண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் அல்ல, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். ஏ பிமா ஃபத்தலல்லாஹு பஅலஹும் அலா பஅதின், அல்லாஹ் சிலரை விட சிலருக்கு மேன்மைப்படுத்தி இருக்கிறான், அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், கணவன் தான் பெண்களுக்கு தங்களுடைய செலவு தொகையை கொடுக்கிற காரணத்தினாலும், இன்னும் ஆண்களுக்கு தான் ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பல கடமைகள் இருப்பதாலும் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆண்கள் தான் பெண்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்கிறார்கள், அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் ஆண்களுக்கு இருக்கிறது. எனவே பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றார், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ், பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். முதல்ல அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், தங்களுடைய கணவனுக்கு பணிந்து நடக்க வேண்டும், கற்பு மற்றும் கணவனுடைய உடைமைகளை அவன் மறைவானதையும் அல்லாஹுவின் பாதுகாவல் மூலம் பாதுகாக்க வேண்டும். அவன் இருக்கிற பொழுதும் பாதுகாக்கணும், அவன் இல்லாத பொழுதும் கணவனுடைய சொத்துக்களை, பொருளாதாரத்தை, குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் பெண்களுக்கு தான் இருக்கிறது. இவர்கள் தான் நல்ல பெண்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் நல்ல பெண்கள் யாரு? யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை அஞ்சி கணவனுக்கு பணிந்து நடக்கிறார்களோ, கணவனுடைய உடைமைகளை, குழந்தைகளை, பொருளாதாரத்தை, கணவனுக்கு சொந்தமான கற்பை யார் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ இவர்கள்தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லுவதோடு கணவனுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இணைத்து சொல்லுவதன் மூலம்
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், மார்க்கத்துக்கு கட்டுப்பட வேண்டும், அத்தோடு தான் கட்டிய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஐவேளை தொழுகையை தொழுதால், வஸாமத்து ஷஹரஹா, வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு வைத்தால், வஅதாஅத்து ஜௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டால் சொல்லப்படுமாம், கீல லஹா உதுகுலி மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி, சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ நுழைந்து கொள்ளலாம் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும். இங்கே நோக்கம், அவள் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதோடு கட்டிய கணவனுக்கும் கட்டுப்படக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹதன் யஸ்ஜுத லிகைரில்லாஹ், எந்த ஒரு மனிதனும் அல்லாஹுவை தவிர மற்றவர்கள் யாருடைய காலில் விடுவதற்கு அனுமதி கிடையாது. இந்த தலையை சாஷ்டாங்கம் செய்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விழ வேண்டும். ஆனால் ஒருவனுக்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய காலில் விழலாம் என்று அனுமதி கொடுத்திருப்பேன், அதற்கும் இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எவ்வளவு பெரிய கடவை பாருங்கள், பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன விஷயம், காலில் விழுவதற்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால் ஒரு பெண் தன் கட்டிய கணவனுடைய காலில் விழுவதற்கு அனுமதி கொடுத்திருப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு அதற்கும் அனுமதி இல்லை என்று மறுத்தார்கள், சொன்னார்கள் என்று சொன்னால் அவ்வளவு கடமை கணவனுக்கு பெண் கட்டுப்பட வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும். சும்மா ராணி மாறி வீட்டுல இருக்கீங்களா, எந்த பிரச்சனை உங்களுக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மனுஷ காலையில் எழுந்திருச்சு பணம் சம்பாதிப்பதற்கு போகிற போக்கு, பணம் சம்பாதித்து கொண்டு வருவதற்கு அவன் படுகிற பாடு, யாரிடத்திலெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கிறது, யாருடைய அந்த கடுமையான வார்த்தைகளை எல்லாம் செவிமடுக்க வேண்டியது இருக்கிறது, எத்தனை உருட்டல், எத்தனை மிரட்டல், எல்லாவற்றையும் பார்த்து அழுத்து போய் நொடிந்து நூலாகி சம்பாத்தியம் செய்து கொண்டு வந்து உங்களை நல்ல முறையில் வைத்து பார்த்து அழகு பார்க்கிறார்களே, அப்படிப்பட்ட கணவன்மார்களுக்கு நீங்கள் எவ்வாறு கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் அனுமதி கொடுப்பதாக இருந்தால் ஒரு பெண் கணவனுடைய காலில் விழ வேண்டும் என்று சொல்லியிருப்பேன், அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னார். அருமை தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சதக்கா கொடுப்பதாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். சதக்கா கொடுப்பதாக இருந்த அல்லாஹ்வின் தூதர் பொதுவாக பெருநாளுடைய நாட்களில் ஈதுல் ஃபித்ராக இருந்தாலோ ஈதுல் அல்ஹாவாக இருந்தாலோ தொழுகை முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் வந்து பேசுவார்கள். பேசுகிற பொழுது சதக்காவை கொடுத்து சொல்லுவார்கள், நீங்கள் சதக்கா கொடுங்கள் என்று வலியுறுத்துவார்கள். பெண்கள் பக்கமாக வந்து சொல்லுவார்கள், ஐயுஹன் நாஸ் பெண்களே அதிகமான சதக்கா கொடுங்கள், ஏனென்றால் நான் நரகத்தை பார்த்தேன், அதில் உங்களைத்தான் பெண்களைத்தான் அதிகமாக நான் நரகத்தில் பார்த்தேன் என்று சொன்னார்கள். பார்த்தீர்களா, ஒரு பெண்மணி நரகத்திற்குள் அதிகமாக நுழையக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைவது எளிமையாக இருந்தாலும் பெண்களுடைய நிலைப்பாடு என்ன? நரகத்தினுள் அதிகமாக பெண்களை பார்த்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஏன் நாங்கள் என்ன தவறு செய்தோம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதிகமாக சாபமிடுகிறீர்கள், உங்களுடைய கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறீர்கள். சாபம் கேட்கவா வேணும்? என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பெண்கள் சொல்லுகிறாங்க, விளங்காம போவான், ஒண்ணு ஒத்து போவான், வேற என்ன சொல்லுவான், கொள்ளையில போவான், வேற என்ன இருக்கு சொல்லுங்க, ஏதாவது நாசமா போவான், நாசமா போறவனே, கொள்ளையில போறவனே, விளங்காம போறவனே, வீணா போனவனே, ஒண்ணுமில்லாம போனவன, அல்லாஹ் அக்பர், பிள்ளைய பார்த்து ஒண்ணுமில்லாம போனவனே சொல்லுவாங்களா இல்லையா? அருமை சகோதரிகளே, தயவு செய்து பிள்ளைகளை சபிக்காதீர்கள். சாபத்தை பொறுத்த வரைக்கும் ஷரியத் என்ன சொல்லுகிறது தெரியுமா?
ஒன்று, யாரை சபிக்கிறீர்களோ அவர்கள் அதற்கு தகுதியாக இருந்தால் அவர்களை போய் சபிப்பு ஏற்பட்டுவிடும். அவர்கள் தகுதி இல்லை என்று சொன்னால் சபித்தவர்களையே வந்து சார்ந்துவிடும். இமாம் ஸமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய தஃப்சீர் கலை வல்லுனர், தஃப்சீரை கஷ்ஷாஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம், திருக்குரான் விரிவுரை முழுக்க முழுக்க அறிவியலை பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு ஆயத்திலையும் என்ன அறிவியல் இருக்கிறது என்பதை அன்றைய காலத்திலேயே அறிவியலை பற்றி எழுதப்பட்ட திருக்குர்ஆனிய தஃப்சீர் தான் கஷ்ஷாஃப் என்று சொல்லப்படக்கூடிய நூல். அதனுடைய இமாம் ஸமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ் அவர் எழுதியிருக்கிறார்கள் முன்னுரையிலே, நான் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது, நான் சிறுவனாக இருந்த பொழுது, சுட்டி பையனாக இருந்த பொழுது விளையாண்டு கொண்டிருந்தேன். என் வீட்டுக்கு அருகில் ஒரு மரப்பொந்து இருந்தது. அந்த பொந்துக்குள் கையை விட்டு ஒரு குருவி குஞ்சியை இழுத்து கால் ஒடிந்து விட்டது. என்னுடைய தாய் அந்த நேரத்தில் வெளியில் வந்து, அல்லாஹ் உன்னுடைய காலை உடைக்கட்டும், எப்படி உன் கால் அந்த குருவியினுடைய காலை உடைத்தாயோ அதே போன்று உன் காலை அல்லாஹ் உடைக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். பொதுவாக யதார்த்தமாக சொன்னார்கள். எந்த தாயும் தன்னுடைய மகனுடைய கால் உடைக்கப்பட வேண்டும் என்று விரும்ப மாட்டார். எந்த தாயும் தன் மகன் வீணாக போக வேண்டும் என்று விரும்ப மாட்டார். எந்த தாயும் தன் மகன் ஒண்ணுமில்லாமல் போக வேண்டும் என்று விரும்ப மாட்டார். வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்தது. இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலம் செல்ல செல்ல என்னுடைய ஒரு கால் விளங்காமல் போய்விட்டது, சூம்பி போய்விட்டது. என்ன காரணம் என்று நான் பதறி போயிருந்தேன். நினைவுக்கு வந்தது, என் தாய் அன்றைய நேரத்தில் சிறுவனாக இருந்த பொழுது அவர்கள் சபித்தார்களே, குருவியுடைய காலை எப்படி உடைத்தாயோ அதே போன்று அல்லாஹ் உன் காலை உடைக்கட்டும் என்று சொன்னார்களே, அந்த சாபம் தான் இப்பொழுது பழித்து விட்டது என்று சொன்னார்கள். தயவு செய்து யாரையும் சபிக்காதீர்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தக்புர்னல் அஷீர், உங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறீர்கள். காலமெல்லாம் அவனோடு வாழ்ந்து அவனுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட்டு, அவனுடைய பொருளாதாரத்தை வாழ்ந்து அனுபவித்து விட்டு சுவைத்து விட்டு எல்லாம் பொருளாதாரம் அவனுடைய எல்லா விஷயங்களையும் அனுபவித்து விட்டு ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமாக நடக்கவில்லை என்ற காரணத்தினால் இத்தனை விட காலம் உன்னோடு வாழ்ந்து எந்த சுகத்தை கண்டேன் என்ற வார்த்தையை வீசி விடுவீர்களே, இந்த வார்த்தை தான் நரகத்திற்குள் உங்களை நுழைவித்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்று சொன்னால், அருமை சகோதர சகோதரிகளே, கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, ஒரு பெண்மணி குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயித்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். பொறுப்புகள் சம்பந்தமாக நாளை மறுமை நாளையில் கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஒரு குடும்பஸ்தன் பிள்ளைகளுடைய விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் பொறுப்புதாரி, அதை நிறைவேற்றினாரா இல்லையா என்ற கேள்வி கணக்கு உங்களுக்கு உண்டு. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் வீட்டில் உள்ள பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், வல் மர்அத்து ராயியத்துன், ஒரு பெண்மணி பொறுப்புதாரி அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, கணவனுடைய வீட்டிற்கும் கணவனுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு பெண்ணுக்கு உண்டு. அவள் அதில் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே அவள் பதில் சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வலைஸலில் மர்அத்தி அன் தன்தஹிக ஷையன் மின் மாலிஹா, கணவனுடைய பொருளாதாரத்தை வீணடிப்பதற்கு எந்த பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது. எதுவாக இருந்தாலும் கணவனுக்கு அவனிடத்தில் அனுமதி கேட்ட பிறகுதான் அந்த பொருளாதாரத்தில் அவள் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த பெண்மணி யார் தெரியுமா? ஹிந்து, அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்து என்று சொல்லப்படக்கூடியவள். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஹிந்து. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் அபு சுஃபியான் கஞ்சனிலேயும் மகா கஞ்சன், ஷஹீஹ் கஞ்சன், பகீல்னா கஞ்சன், மகா கஞ்சன். எச்சி கையில காக்கையை வரட்டான்னு சொல்லுவானே இல்லையா, மகா கஞ்சன். கஞ்சனுக்கும் மகா கஞ்சனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கஞ்சனுக்கும் மகா கஞ்சனுக்கும்
எச்சிக்கையில கூட காக்க அந்த இது கூட பருக்க கூட கீழே விழுந்துடக்கூடாது நினைப்பான். எச்சிக்கையில விரட்ட என்ன ஆகும், அந்த பருக்க போய் கூட விழுந்துடக்கூடாது. இது கஞ்சு, மகா கஞ்சன். சரியா? நடந்தே போயிடலாம். இங்க மண்ணடிக்கு எவன் போட்டு ஆட்டோல போனா 10 ரூபாய் கேட்பான், பஸ்ல போனா ஃப்ரீயா போகணும். எதுக்கு 10 ரூபாய் செலவு பண்ணி 2 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கி தின்னுட்டு பொறிகடலை வாங்கி தின்னுட்டு நடந்தே போற மாதிரி இவன் தான் மகா கஞ்சன். இப்படிப்பட்ட கஞ்சன் லா யுஅதீஹா மின த்ஆமி மா யக்ஃபீஹா வலதி, எனக்கும் பைசா தர மாட்டேங்கான், என் பிள்ளைகளுக்கும் பைசா தர மாட்டேங்கான். எப்படி என்ன குற்றம்? எனக்கும் வீட்டு செலவுக்கு பணம் தருவது கிடையாது, என் பிள்ளைகளுக்கும் பணம் தருவது கிடையாது என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குதி மின் மாலிஹி பில் மஅரூஃப் மா யக்ஃபீகி வ வலதிகி, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தேவையான பைசாவை மட்டும் நீ எடுத்துக்கொள். அவனுக்கு தெரியாம எடுத்துக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொன்னு சொல்லல, வீட்டுக்காரனுக்கு தெரியாம பொருளாதாரத்தை எடுத்து செலவழின்னு சொல்லல. மா யக்ஃபீகி வ வலதிகி, உனக்கு உன் பிள்ளைகளுக்கு தேவையான பைசாவை மட்டும் நீ எடுத்துக்கொள், அது உனக்கு ஹலால் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த நேரத்திலும் கூட பொருளாதாரத்தை தான்றோண்டித்தனமாக எடுத்து செலவழிப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் தேவையானதை மட்டும் எடுத்து செலவி. இப்படிதான் செய்யணும். நைட்டு போய் சட்டை கட்டி போட்டு படுத்து காலைல பசி தோற்று டீ கடையில போய் டீயை குடிச்சிட்டு பைசா எடுக்கணும்னு பார்த்தா என்ன இருக்காது, ஒண்ணு இருக்காது. நேற்று படுக்கும் போதானே 200 ரூபாய் வச்சுட்டு படுத்தோம். காலையில அதுக்குள்ள என்ன இல்லை, காலையில கண்ணு விழிச்சிட்டு அதே சட்டையை போட்டு டீ கடைக்கு போய் ஆர்டர் பண்ணா பைசா கிடையாது, எடுத்தாச்சு. படுக்கும் போதும் அவங்க படுத்துட்டு இருந்தாங்க, எந்திக்கும் போதும் படுத்துட்டு தான் இருந்தாங்க. காலை எந்திக்கும் போதும் எப்போ பைசா எடுத்தான்னு யாருக்கும் தெரியாது. இப்படி பல தடவை பல நேரங்கள்ல மக்களுக்கு ஏற்பட்டதாக சொல்ல கேள்வி. ஆக அருமை தோழர்களே, எது தேவையோ அதை மட்டும்தான் எடுக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்து பெண்களுடைய பழக்கத்தை சொல்லுகிற பொழுது, சொர்க்க பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சொர்க்கவாதிகள் பெண்கள் அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நிசாவுக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, உங்களில் உள்ள மனைவி அவள் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். சொன்னார்கள், மின் அல் வுதூது வல் அஊது அலா ஜௌஜிஹா, கணவனின் மீது அன்பு காட்டக்கூடியவளாக இருப்பாள், கணவனின் மீது அன்பு காட்டக்கூடியவளாக இருப்பாள். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லதி கலிப ஜாஅத் ஹத்தா தலஅ யதஹா ஃபி யதிஹி, அவள் கணவன் கோபப்படுவானே என்று சொன்னால், கணவன் கோபப்படுவானே என்று சொன்னால் அவன் என்ன செய்வா தெரியுமா? தன்னுடைய கணவனுடைய கையை பிடித்துக் கொள்வாள். சும்மா தக்கூலு, அவள் சொல்வாள், லா அதுகு ஹும்ரன் ஹத்தா தர்வா, நீங்க என் மேல பிரியப்படாத வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுவாள். இருக்குமா, நடக்குமா இது? கோபப்பட்டால் கணவன் மனைவி இடத்தில் கோபப்படுவாரே, ஆனால் இந்த கோபத்தை அவன் என்ன செய்ய மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். நல்ல கோபப்பட்டுக்க, வந்துதானே ஆகணும், எங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க மாட்டான். எந்த அளவுக்கு மனைவியுடைய மனோநிலை இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹத்தா தலஅ யதஹா ஃபி யதிஹி, அவளுடைய கையை கணவனுடைய கையில் பிடித்துக் கொண்டு சொல்வல்ல, அதுக்கு ஹும்மன் ஹத்தா தர்லா, நீங்கள் என்னை நேசிக்காதவரை, என் மீது கோபப்படாதவரை, என்னை பொருந்திக் கொள்ளாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுவாளே, இப்படிப்பட்ட பெண் தான் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஐயு நிசாஇ ஹைர், அல்லாஹ்வின் தூதரே எந்த பெண் சிறந்த பெண்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லதி தசுர்ருஹு இதா நதர, கணவன் பெண்ணை பார்த்தால் மனசுக்கு சந்தோஷப்படுவான். இதா அமர, கணவன் ஏதாவது கட்டளையிட்டால் அதற்கு கட்டுப்படுவாள். கணவன் வெறுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அவள் செய்ய மாட்டாள். கணவனுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் அவள் செய்ய மாட்டாள். அவள்தான் பெண் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். கணவன் மனைவியை பார்த்தால் கணவன் சந்தோஷப்பட வேண்டும். ஏண்டா பார்க்கிறோம் நினைக்க கூடாது. கணவனை பார்த்தவுடன் சந்தோஷம் அடைய வேண்டும். கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும்.
கணவன் விரும்பாத எந்த காரியத்தையும் அவள் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா? கணவன் வெறுக்கக்கூடிய எந்த நபரையும் அவனுடைய படுக்கை அறைக்குள் அனுமதிக்க கூடாது. கணவன் விரும்பாத யாரையும், அது உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, கணவன் அனுமதி இல்லாமல் யாருக்கும் உள்ளே அனுமதிக்க கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய கணவனுடைய வீடுகளில் அவன் வெறுக்கக்கூடிய யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னார். பெண்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கணவனை எல்லா வகையிலையும் கண்காணித்துக் கொள்ள வேண்டும், அரவணைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய பெண் கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்பதை புரிந்து கொள்வானேயானால், கணவன் அனுமதி இல்லாமல் அவள் சாப்பிடவோ குடிக்கவோ மாட்டாள். கணவனுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன் சாப்பிடக்கூடிய நேரத்தை கூட பிற்படுத்திக் கொள்வாள். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து ஒரு பெண்மணி புரிந்து கொள்வாளையானால், அப்படியே அவள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாள். கணவன் சாப்பிடுற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் அவள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாளே தவிர கணவனுடைய கட்டளைக்கு ஒருபொழுதும் மாறு செய்யக்கூடிய நிலையில் அவள் இருக்க மாட்டாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் விஷயத்தில் உங்களுடைய கணவன் பொருந்திக் கொள்வானேயானால் அதுதான் உங்களுக்கு சொர்க்கம். உங்கள் விஷயத்தில் கணவன் வெறுப்பானவனாக இருப்பானே என்று சொன்னால் உங்களை அந்த காரியம் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். என்றால் மிக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித கணவனுடைய கோபத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது. கணவன் கோபப்படுத்த கூடாது. சலாசத்துன், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 3 விஷயம் இருக்கிறது. லா துஜாவிசு ஸலாத்துஹும் ஆதானஹும், 3 நபர்களுடைய தொழுகை அவர்களுடைய காதுகளை கூட தாண்டி போகாது. அப்படின்னா என்ன? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். முதலாவது மனிதர் யார் தெரியுமா? அல் அப்துல் ஆபிக் ஹத்தா தர்ஜிய, ஒரு எஜமானிடமிருந்து ஒரு அடிமை சொல்லாமல் பிறையாமல் ஓடிவிட்டான். எஜமானுக்கு கண்ட்ரோல்ல இருந்தவன் எந்த அனுமதி இல்லாமல் ஓடிவிட்டான் என்று சொன்னால் இவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தன்னுடைய கணவன் கோபமான நிலையில் ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்று சொன்னால், கணவன் அவள் மீது கோபப்பட்ட நிலையில் ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்று சொன்னால் அவள் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவளுடைய காதை விட்டு கூட மேலே கடந்து போகாது. மூன்றாவது, ஒரு இமாம், மக்கள் எல்லோரும் அவரை வெறுக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட இமாமுடைய தொழுகையும் என்ன ஆகாது? அது அவருடைய காதை விட்டு கடந்து போகாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்ப நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா என்றால் கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனை சந்தோஷப்படுத்தக்கூடியவளாக அந்த பெண்மணி இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் ஒரு சில பெண்களை பார்க்க மாட்டான். எந்த பெண்கள் தெரியுமா? எந்த பெண் லா யன்துருல்லாஹு இலா இம்ராத்தின் லா தஷ்குரு லி ஜௌஜிஹா, கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண், கணவனுக்கு நன்றி கடமை செய்யாத பெண், வஹிய லா தஸ்தக்னி அன்ஹு, எல்லா தேவைக்கும் கணவனையே அவள் சார்ந்திருக்கிறார். எல்லா தேவைகளுக்கும், சோத்துக்கு கணவன் தேவை, தண்ணீர் வாங்குவதற்கு கணவன் தேவை, டீ குடிக்கிறதுக்கு, பால் வாங்குறதுக்கு, உடைக்கு, உறைவிடம், எல்லா விஷயத்திற்கும் தேவைக்கும் கணவன் தேவைப்படுகிறான். அப்படிப்பட்ட பெண்
எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு கணவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறாளே, இந்த பெண்ணை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் என்று சொன்னால் கணவனுக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த பெண்மணி எந்த விதமான காரணம் இல்லாமல் கணவனிடத்தில் விவாகரத்து கோருகிறாளோ அவள் சொர்க்கம் என்ன, சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எந்த காரணமும் இல்லாமல் விவாகரத்து கேட்கிறான், டைவோர்ஸ் கேட்கிறான், என்ன குலா விடுங்கிறான், அது எந்த காரணமும் இல்லை, எந்த ஷரியத் ரீதியான எந்த காரணம் இல்லாமல் இருக்கா இல்லையா? இன்னைக்கு எனக்கு தலாக் கொடுங்க, குலா கொடுங்க, எதுக்குமா வேண்டாம், இவர் கூட நான் வாழ பிடிக்கல, எந்த காரணமோ வேறொருவரின் பால் ஈர்க்கப்பட்டோ அல்லது கணவனுடைய அழகு இல்லை என்றோ அல்லது வேறு எந்த காரணத்தை முன்னிறுத்தி ஷரியத்து சொல்லாத காரணத்தை முன்னிறுத்தி எந்த பெண்மணி கணவனிடத்திலே தலாக்கு கேட்பாளோ அவள் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் என்று சொன்னார். அருமை சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் குடும்பத்தினுடைய கணவன் மனைவியினுடைய உறவை, அவர்களுடைய இந்த செயல்பாட்டை எந்த சூழ்நிலையிலும் பிற மக்களிடத்துல வெளிப்படுத்தி விடக் கூடாது. இது கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடமைகள் எல்லாம் ஒரு பெண்மணி சரியான முறையில் செய்யும் பட்சத்தில் அவள் கணவன் மிகுந்த சந்தோஷம் அடைவதோடு அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வாள். இதன் மூலம் அவள் சொர்க்கத்தையும் அடைந்து கொள்வாள். உலக திருமண உறவும் என்பதும் சிறந்த முறையில் நடைபெறும். ஆகவே பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமான முறையில் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹ்விற்கு தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.